மோஸ்டா எல்லா பேட்மிண்டன் பிளேயர்ஸும் விளையாடுறதுக்கு முன்னாடி வார்ம் பண்ணிட்டு விளையாடணுங்கிறத பயங்கர ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. ஆனா யாருமே வார்ம் டவுன் பண்றது, அதாவது பாடியை கூல் டவுன் பண்ணிட்டு போகணுங்கிறத யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க ஒரு நாளும் உங்களோட கூல் டவுன் எக்ஸசைஸ் ஸ்கிப் பண்றதுனால நீங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா, உங்களோட மசில் வந்து பயங்கர ஸ்டிஃபா இருக்கும். இந்த மசில் ஸ்டிஃபா இருக்கறனால இன்னைக்கு நம்ம ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஆனா அடுத்த நாள் நம்மளால அதே பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு நாளும் நீங்க வார்ம் டவுனை ஸ்கிப் பண்றதுனால இன்ஜுரிஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த வீடியோல ஒரு எஃபெக்டிவான வார்ம் டவுனை எப்படி பண்றதுங்க பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணீங்க. இனிமேல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூல் டவுன் பண்ணாம போனா அவங்கள மறக்காம கூல் டவுன் பண்ணிட்டு போக சொல்லுங்க. இப்போ இவங்க பண்ற கூல் டவுன் எக்ஸசைஸை ஒரு எக்ஸசைஸையும் 88 கவுண்ட்ஸ் வந்து நீங்க ஹோல்ட் பண்ணி பண்ணணும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன்.